ஏக்கோ குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். நான் தாங்க கூப்பிட்டேன். பேர் இங்க என்ன பண்றீங்கக்கா? அதிசயம் எந்த பக்கம் வந்துட்டுக்கிறீங்க? உண்மைதான் உமா. அக்கா மயக்கா இப்படி சொல்றீங்க, விஷயம் தெரியுமா? சொன்னாதாண்டி தெரியும். என்னடி விஷயம்? நம்ம பங்கஜக்கா இல்ல, அவங்க பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சாமே, இதே உனக்கு இப்பதான் தெரியுமா? இல்லக்கா தெரியுங்க, இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? சரிக்கா, அதான் தெரியுமான்னு கேட்டேன். நான் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனேங்கிறாங்களாமே, அப்படியா? உன் பக்கத்து வீடு தான், அவங்க உனக்கு தெரியாதா? கேட்டா சொல்லாங்க. உனக்கு வேற வேலையே இல்லை. ஆமாங்க, வேற என்ன வேலைக்குது எனக்கு போய். உண்மையை ஒத்துக்குனா சரிம்மா. சொல்ல வந்த விஷயத்த பேசாம வேற என்னவோ பேசுங்கிற பாரு. அப்படின்னா உமா சொல்ல வந்த? அதுவாக்கா, என் பிள்ளைக்கு பிறந்தா நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடணும், வீட்லயே கூப்பிட்டுன்னு வரணும். நீங்க 2 பேருமே வந்துடணும் தவறாம. சரி உமா, வந்துடுறோம். பக்கத்து வீட்டு பரிமளவும் மருமகளும் சண்டைனா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருக்காமே, அப்படியாக்கா? நம்மளுக்கு என்னத்துக்கு சொல்லாங்க. இப்போ தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போறோமா? ஊருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஒரு பொழப்பா உனக்கு? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. ஆறுமா, இவளுக்கு வேற வேலை ஏதாச்சும் இருக்கா? பார்த்தாலும் ஊர் கதையை பேசுறதுதான் இந்த உமாக்கு வேலையே. வீட்டு கதை எவ்வளோ இருக்குது, அதை விட்டுட்டு ஊர் கதையெல்லாம் பேசின்னு திரியிறா. சொல்லப்போனால் அவளுக்கும் அவங்க மாமியாருக்குமே ஆகிறதில்ல. அவள் ஊர் கதையை பேசுகிறா. அவங்க அடிச்சாங்களா, இவங்க அடிச்சாங்களா, அப்படி இப்படின்னு பேசுகிறாக்கா. பாருக்கா இது நீயே. சரி விடுமாயா, அப்படிதான், வேற என்ன பண்றது? அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு நியாயம் இல்லை, அதெல்லாம் தப்பு. நீ நான் சொன்னாலும் உமாவை திருத்த முடியாது. சரி, நாளைக்கு வந்துருங்கக்கா, போகலாம். வேற இல்லை, நாளைக்கு வேற வர்றோமா? சரி சரி, போயிட்டு வரலாங்க. வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகுது, பசங்கள்லாம் தேடுவாங்க. ஆமா, இந்த பசங்களை ஒன்றும் சமாளிக்க முடியல.